எபித்தலாமியன் பை எட்மண்ட் ஸ்பென்சர். எட்மண்ட் ஸ்பென்சர் ஃபேமஸான இங்கிலீஷ் போயட். ஃபேரி குயின் அப்படிங்கிற எபிக் போயமுக்கு தான் ரொம்பவே ஃபேமஸ். குயின் எலிசபெத் ஃபர்ஸ்ட்டையும் டியூடர் டைனாஸ்டியும் ப்ரைஸ் பண்ணுற மாதிரி எழுதப்பட்ட ஒரு எபிக் போயம் தான் ஃபேரி குயின். அதில் தான் ஸ்பென்சரின் ஸ்டான்ஸாவை இன்வென்ட் பண்ணுறாரு. இந்த ஸ்பென்சரின் ஸ்டான்ஸாவை தாண்டி நிறைய எக்ஸ்பெரிமெண்டலாக நிறைய ஃபார்ம்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காரு ஸ்பென்சர். ஓகே, சில ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தி ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர், அமாரிட்டி, ஆஸ்ட்ரஃபில் இதெல்லாம் சொல்லலாம். இவருடைய போயம்ஸில் வந்து இமேஜரிஸ் நிறையா இருக்கும், தென் சிம்பிளிசம்ஸ் இருக்கும், அலிகிரிஸும் நிறையா இருக்கும். இவர் வாழ்ந்த காலம் வந்து 1552லேருந்து 1599 வரைக்கும். இவர் வாழ்ந்த இந்த பீரியடில் சானட்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு, பாஸ்டல் அப்படிங்கிற அந்த ஜான்ரா ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு, தென் அலிகரிக்கல் எப்பிக்கும் ஃபேமஸாக இருந்திருக்கு. இந்த 3 இதுலேயுமே மாஸ்டராக இருந்திருக்காரு எட்மண்ட் ஸ்பென்சர். ஸோ ஓகே, இப்போ இந்த எபித்தலாமியனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஓட், மேரேஜை செலிப்ரேட் பண்ணுற ஒரு போயம். ஓகேவா, எட்மண்ட் ஸ்பென்சர் ரெண்டாவதாக எலிசபெத் பாயில்ங்கிற ஒரு லேடியை மேரேஜ் பண்ணாரு 1594. அந்த வெட்டிங் டேக்கு அவருடைய பிரைடுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி எழுதப்பட்ட ஒரு மேரேஜ் சாங் தான் எபித்தலாமியன். ஓகேவா, 1595 பப்ளிஷ் ஆயிருக்கு. அமாரிட்டி அண்ட் எபித்தலாமியன் சேர்த்து ஒரு வால்யூமாக பப்ளிஷ் ஆயிருக்கு. அமாரிட்டிங்கிற இன்னொருதையும் எபித்தலாமியன் சேர்த்து ஒரே வால்யூம் பப்ளிஷ் ஆயிருக்கு 1595. இந்த போயமில் மொத்தம் 24 ஸ்டான்ஸாஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்கும் 18 or 19 லைன்ஸ் இருக்கும். 15th ஸ்டான்ஸால் மட்டும் 17 லைன்ஸ் இருக்கும். தென் லாஸ்ட் ஸ்டான்ஸா வந்து 7 லைன்ஸ் தான் இருக்கும். எப்படின்னா அது என்வாய் ஒரு கன்க்ளூட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டான்ஸா. ஸோ 7 லைன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, தென் மொத்தம் 433 லைன்ஸ் டோட்டலாக. 24 ஸ்டான்ஸாவையும் சேர்த்தா 433 லைன்ஸ். ஆனால் 60 ஷார்ட் லைன்ஸ், சின்ன லைன்ஸ் வந்து 68, பெரிய லைன்ஸ் 365. இது வந்து ஒரு இயரை சிம்பிளைஸ் பண்ணுது. 24 ஸ்டான்ஸஸ்னு பார்த்தோம். 24 ஸ்டான்ஸாகவும் ஒரு நாளை குறிக்குது. தென் 16 ஸ்டான்ஸஸ் வந்து டே லைட் பகல் நேரத்தையும், மீதி ரிமைனிங் 8 ஸ்டான்ஸஸ் வந்து நைட் டைம் வெட்டிங் நைட்டை குறிக்குது. வெட்டிங் நைட்டில் நடக்கிற விஷயங்களை சொல்லணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள், பல சிம்பிளிசமும் உள்ளே இருக்கும், க்ரீக் மித்தாலஜி ரெஃபரன்ஸ் நிறையவே உள்ளே இருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஒரு மேரேஜ் போயமாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு எட்மண்ட் ஸ்பென்சர். இப்போ ஒவ்வொரு ஸ்டான்ஸா வைஸாக நம்ம சம்மரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, மொதல் ஸ்டான்ஸாவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேரடைஸ் லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜான் மில்டன் ஃபஸ்ட்டு ஒரு மியூஸை இன்வோக் பண்ணுவார். யுரேனியா அப்படிங்கிற மியூஸை இன்வோக் பண்ணிட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, எனக்கு வந்து நான் அதை இனி ஃப்ளாலெஸ்ஸாக அதை நான் கொண்டு போனேன், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இந்த மியூஸை கேட்குற மாதிரி இது பண்ணியிருப்பார். அவர் மாதிரி ஒரு மியூஸை இன்வோக் பண்ணாமல் எல்லா மியூஸையும் கூப்பிடுறாரு நம்ம ஸ்பென்சர். அந்த மியூசிஸ்ட்டை என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் வந்து இதை ப்ராப்பராக கொண்டு போகணும், இந்த போயம் நான் ப்ராப்பராக சிங் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது என்னுடைய பிலோவடை பற்றி நான் ப்ரைஸ் பண்ணி இதை பாட போகிறேன். ஸோ நான் ப்ராப்பராக பண்ணுறக்கு எனக்கு நீங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா மியூசிஸ்ட்டையும் ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி கேட்குறாரு. கேட்டுட்டு எப்படி ஆர்ஃபியஸ் அவருடைய ஓன் பிரைடுக்கு பாடினாரோ அதே மாதிரி நான் பாடிக்க போகிறேன், ஆர்ஃபியஸ் பண்ண மாதிரியே நான் பண்ண போகிறேன், நான் எனக்கே பாடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆன்சரில் சொல்கிறாரு ஸ்பென்சர். ஓகேவா, எல்லா மியூசியமே கூப்பிட்டு இப்படி எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், நான் அந்த பாட்டை பாடிக்க போகிறேன். ஆனால் டெடிகேட் பண்ணது யாருக்கு? எலிசபெத் பாயில், என்னுடைய பிரைடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பென்சர் சொல்கிறாரு. தென் செகண்ட் ஸ்டான்ஸால் க்ரூம் வந்து எல்லா மியூசிக்கையும் ஏர்ஜ் பண்ணுறாரு, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் என்னுடைய பிலாவோட போய் எழுப்புங்க, அவள் இன்னும் தூங்கிட்டு இருக்கா. காட் ஆஃப் மேரேஜ் ஹைமனே முடிச்சிட்டாரு, அவரே ரெடியாக இருக்காரு. ஸோ அவளை போய் எழுப்புங்க, அவளை என்ன சொல்லி எழுப்புங்க அப்படின்னா, அவளுக்கு என்ன ஞாபகப்படுத்துங்க அப்படின்னா, இது நம்மளுடைய வெட்டிங் டே, உன்னுடைய வெட்டிங் டே இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அவளை எழுப்புங்க. பட் இல்லாமல் இத்தனை நாள் அவள் பட்ட கஷ்டம், அது கண்ணீர், அதுன்னு எல்லாமே இன்றைக்கி மறைஞ்சு ஒரு ஹாப்பியான லைஃப் ஆரம்பிக்க போகிற ஒரு நாள்னு சொல்லி அவளை எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மியூசஸ்க்கெலாம் சொல்கிறாரு க்ரூம் ஸ்பென்சர். ஓகேவா, தென் தேர்ட் ஸ்டான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மியூசஸ் கிட்ட நிம்ஸையும் கூப்பிட்டுக்கோங்க, உங்கள் ஹெல்ப்புக்கு நிம்ஸையும் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நிம்ப் அப்படின்னா ஃபீமேல் நேச்சர் டெய்ட்டி, இந்த க்ரீக் ஃபோல்க்ளோரில் ஃபீமேல் நேச்சர் டெய்ட்டி, தண்ணியிலையும் வாழும், காட்டில் இந்த மலைகளெல்லாம் வாழக்கூடிய டெய்ட்டின்னு சொல்லிட்டு அந்த க்ரீக் ஃபோல்க்ளோரில் சொல்லப்படுது. இப்போ அந்த நிம்ஸையும் கூப்பிட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் பிரைடு இருக்கிற இடத்துக்கு போகிறீங்க, அப்போ போகிற வழி முழுக்க பூக்கள் அழகாக அந்த நிமிஷம் பறிச்சிட்டு வர சொல்லி முழுக்க பூக்களாக டெக்கரேட் பண்ணணும். பிரைடுக்கு அந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்து அவள் பார்க்குற இடம் முழுக்க பூக்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எங்கே பார்த்தாலும் பூவாக தான் இருக்கணும். அவளுடைய சேம்பர்லேருந்து மேரேஜ் நடக்கிற அந்த ஹாலுக்கு வருவாளே, அது முழுக்க பூவாக தான் இருக்கணும் பார்க்கும்போது. தென் நீங்கள் சாங் பாடுவீங்களா, நிம்ஸ்லாம் சாங் பாடுவாங்க, அந்த சாங்கில் வந்து அந்த சாங்கை கேட்டே அவன் முழிக்கணும். அடுத்து முழிச்சவளை கண்ணை தண்ணி பார்த்தா பார்க்குற இடம் முழுக்க இந்த முழுக்க ஃப்ளோரலாக பூவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிம்ஸை கூப்பிட்டுக்கங்கன்னு சொல்லி தேர்ட் ஸ்டான்ஸால் மியூசஸ் கிட்ட சொல்கிறாரு. தென் ஃபோர்த் ஸ்டான்ஸால் க்ரூம் வந்து மறுபடியும் நிம்ஸ் கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுடைய ஸ்பெஷாலிட்டியை வச்சு, உங்ககிட்ட இருக்கிற நல்ல ஸ்பெஷாலிட்டிஸை வச்சு இந்த நாளை நீங்கள் பர்ஃபெக்டாக எனக்கு மாற்றி கொடுக்கணும், பர்ஃபெக்டாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இந்த வாட்டரில் வாழக்கூடிய நிம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வாட்டர் பாண்டு, நீர்நிலைகள் எல்லாத்தையுமே ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கணும். அதாவது பிரைடு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகள். ஏன் அப்படின்னா பிரைடு முழிச்சு வந்து அப்படியே அந்த தண்ணியில் தான் முகத்தை பார்க்க வருவா, பார்க்கும்போது கிளியராக இருக்கணும், மீன்கள்லாம் அந்த தண்ணியில் இருக்கும், ஸோ அழுக்கு பண்ணி வைக்கும். அந்த அழுக்கெல்லாம் இல்லாமல்
வாட்டரில் வாழக்கூடிய நிம்ஸ் வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வைக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் முகத்தையே நீங்கள் பார்த்துக்கணும், உங்கள் முகம் கிளியராக தெரியுது அப்படின்னு. அப்போ தான் பிரைடு வந்து பார்க்கும்போது அவன் முகம் அப்படியே கண்ணாடியில் பார்க்கணும் பளிச்சுன்னு தெரியும். ஸோ நீங்கள் அதை க்ளீன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு வாட்டரில் வாழக்கூடிய நிம்ஸுக்கு சொல்கிறாரு. தென் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயினில் வாழக்கூடிய நிம்ஸ்க்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, காட்டில் வாழ்கிற டியரெல்லாம் இந்த டைகர் உல்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றுறது இந்த நிம்ஸ் தான். ஓகேவா? ஸோ எப்படி டியரெல்லாம் நீங்கள் காப்பாற்றுறீங்களோ அதே மாதிரி என்னுடைய பிலவடையும் இந்த மாதிரி உல்ஸு டைகர் மாதிரி பயங்கர ஃபெரோஷியஸான அனிமல்ஸ்லேருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும், அவளை ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கணும். இந்த மேரேஜ் டே அவளுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த 4th ஸ்டான்ஸில் சொல்கிறாரு. தென் 5th ஸ்டான்ஸில் வந்து இவ்வளோ நேரம் நிம்ஸுக்கிட்டையும் மியூசஸ்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தார். இப்போ நேராக பிரைடை அட்ரஸ் பண்ணுறாரு. பட் பிரைடுக்கிட்ட நேராக சொல்லலை, பிரைடை அட்ரஸ் பண்ணி சொல்கிறாரு. பிரைடை நேராக சொல்லலை, பிரைடை அவர் முன்னாடி இல்லை, பிரைடை அட்ரஸ் பண்ணி சொல்கிறார். ஓகேவா? சன் காட் ஃபீபஸ் வந்து முழிச்சிட்டார். அதாவது சூரியன் வந்துருச்சு, நாள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு, நாள் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? தூங்காத, சீக்கிரம் முழிச்சிக்கோ. சன் காடே முழிச்சிட்டாரு, நாள் ஆரம்பமாயிடுச்சு. பட் இல்லாமல் பேர்ட்ஸ் எல்லாம் பாட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பேர்ட்ஸ் பாடுற அந்த சாங்லாம் என்ன அப்படின்னா கால் டு ஜாய், ஒரு சந்தோஷத்துக்கான ஒரு அழைப்பு. ஸோ எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு. சூரிய தேவன் வந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸ் எல்லாம் பாட ஆரம்பிச்சிருச்சு. சுற்றி எங்கேயும் ஹாப்பினஸ் தான் இருக்குது, நீ சீக்கிரம் முடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் பிரைட் அவர் முன்னாடிலாம் கிடையாது, பிரைட் அட்ரஸ் பண்ணி இந்த 5th ஸ்டான்ஸில் சொல்லியிருக்காரு. தென் 6th ஸ்டான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் பிரைடு முழிக்கிறா. ஓகேவா? எலிசபெத் பாயில் முழிச்சிட்டாங்க. முழிச்ச உடனே அவங்களுடைய கண்ணை வந்து சூரியனோட கம்பேர் பண்ணுறாரு ஸ்பென்சர். கண்ணு பார்க்க அப்படியே நல்லா பள்ளின்னு சூரியன் மாதிரி இருக்குதான். அடுத்து டே, பகல், நைட்டு, இந்த ஹவர்ஸ், தென் சீசன்ஸ், தென் வீனஸுடைய 3 ஹேண்டி மெய்ட்ஸ், டாட்டர்ஸ் ஆஃப் டிலைட்னு இந்த க்ரீக் மித்தில் சொல்லப்படுற பல விஷயங்கள் அப்படியே இன்வோக் பண்ணுறாரு. எல்லாரையும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் வந்து என் பிரைடை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், அவளை என்கரேஜ் பண்ணிட்டு எப்படி காடஸ் வீனஸ்க்கு நீங்கள் பாட்டு பாடி அவங்கள ப்ரைஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி என்னுடைய பிரைடுக்கும் வந்து நீங்கள் சாங் பாடணும், அவளை பாடி நீங்கள் மகிழ்விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வீனஸ்க்கு காடஸ் வீனஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதே மாதிரி என் பிரைடுக்கும் பண்ணி அவளை என்கரேஜ் பண்ணி ஹாப்பியாக ப்ரைஸ் பண்ணுங்கள், பாடி அவளை அங்கேருந்து அவளை ட்ரெஸ் பண்ண கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேரையும் கூப்பிடுறாரு ஸ்பென்சர். தென் 7th ஸ்டான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பிரைட் ரெடி ஆகிடுச்சு. பிரைடு கூட அட்டண்டன்ஸ் எல்லாமே விர்ஜின், நல்லா கல்யாணம் முடியாத பொண்ணுங்கள்லாம் பிரைடை ரெடி பண்ணி ரெடியாக இருக்காங்க. இப்போ யார் கிளம்புனா மாப்பிள்ளை தான் கிளம்பணும், ஸ்பென்சர் தான் கிளம்பணும். அவர் அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. அப்போது சன் காட் ஃபீபஸ் கிட்ட என்ன சொல்கிறார் அப்படி ப்ரே பண்ணிக்கிறார். என்ன ப்ரே பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப ஹார்ஷாக, இன்றைக்கி வெயில் தான் வேணும் ஆனால் ரொம்ப ஹார்ஷாக இருக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா என்னுடைய பிரைடுடைய ஃபேரான ஃபேஸை வந்து அந்த வெயில் வந்து அப்படியே கெடுத்துரும், அப்படியே ஒரு மாதிரி ஆக்கி விட்டுரும். ஏன்னா ரொம்ப வெயில் இருந்தாலும் நல்லா மூஞ்சி வாடி போயிடும் இல்லையா? ஸோ அவ்வளோ வெயில் வேணாம். ஸோ ஃபீபஸ்ட்டை ப்ரே பண்ணிக்கிறாரு. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்காக கொடுத்துருங்க, நான் என்கிட்ட இருக்கிற ஸ்கில் பொயட்ரியை இன்றைக்கி நான் உங்களுக்கு அதுக்கு பதிலாக தரேன், ஆஃபர் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்காக நீங்கள் விட்டு கொடுத்துருங்க, ரொம்ப ஓவராக இது பண்ணிட வேண்டாம், ரொம்ப வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சன் காட் ஃபீபஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறாரு இந்த ஸ்டான்ஸில். தென் 8th ஸ்டான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, என்டர்டைன்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிருச்சு, பாட்டு, மியூசிக், டான்ஸ் இதெல்லாமே ஆரம்பிச்சிருச்சு. மினிஸ்டர்ஸ் எல்லோரும் மியூசிக் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் விமென்ஸ்லாம் பாடிட்டுருக்காங்க, டெம்பிள்ஸ்னு இன்ஸ்ட்ருமெண்ட் அது இதுன்னு யூஸ் பண்ணி அங்கங்கே அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் நடந்துட்டுருக்கு. சின்ன சின்ன பசங்கள்லாம் தெருவாக ஓடிட்டுருக்காங்க. ஓடும்போது ஒரு சாங், ஹைமன்கிறவர் தான் காட் ஆஃப் மேரேஜ்னு பார்த்தோம். ஸோ அவருடைய ஒரு சாங்கை பாடிட்டு பசங்களாம் தெருவாக ஓடிட்டுருக்காங்க, கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறத கன்வே பண்ணுற மாதிரி. அவங்க இந்த பசங்க பாடத்தை கேட்குற மற்றவங்களும் கூட சேர்ந்து பாடுறது, இந்த பசங்களை என்கரேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை சுற்றி அப்படியே ஒரு விழாக்கோளம் பூண்ட மாதிரி இருக்குது ஸ்பென்சர் வீட்டை சுற்றி. The 9th ஸ்டான்ஸால் இப்போ பிரைடு கிளம்பி வந்துட்டாங்க. இவர் ஸ்பென்சரும் கிளம்பி போய் நிற்கிறாரு. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்க்கும்போது பிரைடு வந்து அப்படியே ஃபுல்லாக ஒயிட் டயரில் ஃபுல்லாக ஒயிட்டில் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கவுனு, ஆளும் வெள்ளையாக இருக்காங்க, ஒரு வெயிலும் ஒயிட்டில் போட்டிருக்காங்க, பார்க்க அப்படியே அழகாக இருக்காங்க. ஸோ அவங்கள எப்படி கம்பேர் பண்ணுற அப்படின்னா ஃபீபோட கம்பேர் பண்ணுறாரு. ஃபீப் அப்படின்னா வந்து காடஸ் ஆஃப் தி மூனோட இன்னொரு நேம். ஸோ காட் ஆஃப் தி மூன்னா இப்போ நிலா, வெண்மையாக நிலா மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறாரு. தென் பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாரு. அப்புறம் இந்த பிரைடை பார்த்து பக்கத்தில் இருக்கிற நிறைய பேர் ரொம்ப அட்மையர் பண்ணி நிறைய அப்படியே பேசிட்டே இருக்காங்க. தென் பாடுறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே பிரைடு அப்படியே ப்ளஷ் விடுது, அப்படியே வெக்கப்படுறாங்க எலிசபெத் பாயில். ஓகேவா? இது 9th ஸ்டான்ஸா. தென் 10th ஸ்டான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பென்சர் வந்து மற்ற விமனை பார்த்து கேட்குறாரு, இந்த ஊரில் இந்த மாதிரி அழகாக ஒரு பொண்ணு இருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுட்டு அவங்களுடைய கண்ணில் ஆரம்பித்து உடலில் ஒரு பாகங்களாக அப்படியே வர்ணிக்கிறாரு, இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வர்ணிக்கிறாரு. அப்புறம் இந்த பிரைடு இருக்கிற அழகுக்கு கூட இருந்து அப்படியே ப்ரைஸ் பண்ணி பாடிட்டுருக்காங்க இல்லையா, அந்த மெய்டன்ஸ்கே வந்து அந்த பாட்டையே மறந்துடும், அப்படியே பார்த்து வியந்து நிற்கிறதுல என்ன சொல்லி பாடுறது அப்படிங்கிற மாதிரி மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டும் அவங்கள அப்படியே மெருகேற்றி சொல்கிறாரு ஸ்பென்சர். இப்போ 11th ஸ்டான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா போன 10th ஸ்டான்ஸில் வந்து எக்ஸ்டர்னல் பியூட்டியை வர்ணிச்சார், கண் எப்படி இருக்கும், காது இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ இன்டர்னல் பியூட்டி,
உள்ளார்ந்து அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க, அவங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்கிறாரு. ரொம்ப லைவ்லியாக இருப்பாங்க, தென் ரொம்ப லவ் பண்ணுவாங்க, சாஸ்டிட்டி ரொம்ப கன்னித்தன்மையோடு இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குவாலிட்டிஸை ஒன்று ஒன்றா வரைச்சிட்ருக்காரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ நான் வந்து அவருடைய இன்னர் குவாலிட்டிஸுமே எனக்கு தெரியும், ஏன்னா நான் கூட பழகியிருக்கேன். ஆனால் இங்கே வெளியேருந்து பார்க்குறவங்க வந்து அவருடைய வெளித்தோற்றத்தை பார்த்தே மயங்கி போயிருக்காங்க. விமனாக இருக்கட்டும் மெனாக இருக்கட்டும் பார்த்து அப்படியே மயங்கி போய் நிற்கிறாங்க, அவ்வளோ அழகாக இருக்கா. இவளுடைய குவாலிட்டிஸ் இன்னர் குவாலிட்டிஸில் தெரிஞ்சால் அவங்க எப்படி மிரண்டே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் 12th ஸ்டான்ஸால் வந்து இப்போது டெம்பிள் இந்த சர்ச்சுடைய டோரெல்லாம் திறந்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னுடைய பிரைடு உள்ளே போக போகிறா, சர்ச்சுக்குள்ளே போக போகிறோம், 2 டோர்ஸையுமே திறந்து வைங்க. அவள் பீடத்தை நோக்கி போக போகிறா, ஆல்டர்னா பீடத்தை நோக்கி போக போகிறா. ஸோ 2ஐயும் திறந்து வைங்க, அந்த 2 டோர்ஸையும் திறந்துங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு கூட வராங்களா அந்த மெய்டன்ஸ், யங் விமன் கூட போயிட்டுருக்காங்களா பிரைடு கூட, அவங்ககிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்னுடைய பிரைடை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, எவ்வளோ ஒரு பணிவாக மரியாதையோடு அந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டுருக்கிறா, மனசுக்குள்ள அந்த ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட, கடவுள் மேலே ஒரு பக்தியோடைய ஒரு பணிவாக போகிறா பாருங்க, அதை பார்த்து கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தென் 13th ஸ்டான்ஸால் இப்போ பிரைட் அண்ட் க்ரூம் 2 பேருமே ப்ரீஸ்ட் முன்னாடி நின்றுருக்காங்க. இப்போ மேரேஜ் செரிமனி நடக்க போகுது, ப்ரீஸ்ட் நின்றுருக்காரு. அப்போ பிரைடையும் ப்ளஸ் பண்ணார், க்ரூமையும் ப்ளஸ் பண்ணார், ப்ளஸ் இந்த மேரேஜையும் ப்ளஸ் பண்ணிட்டுருக்காரு. அந்த ஜெபம்லாம் சொல்லிட்டுருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே வெக்கம், பிரைடுக்கு ரொம்பவே வெக்கம் வருது. அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே அந்த பீடத்தை சுற்றி இருக்கிற தேவதைகள்லாம் அங்கே சுற்றாமல் இவங்க வெக்கப்படுறதை பார்த்து இவங்க தலையை சுற்றிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தென் க்ரூம் அவங்களுடைய கையை இப்படி கேட்டு கையை கொடுக்க சொல்லும்போது அதுக்கே ரொம்ப வெக்கப்படுறாங்க, ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் கையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி உங்களுக்கு ப்ளஷ் விழும்போது அதை பற்றி இவர் யோசிக்கிறாரு, ஏன் என்கிட்ட உன் கையை கொடுக்குறக்குன்னு அதுக்கே நீ அவ்வளோ வெக்கப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த 13th ஸ்டான்ஸால். தென் 14th ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த கிறிஸ்டியன் பார்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு, அங்கே மேரேஜ் முடிஞ்சு, இப்போ வீட்டில் வந்தால் செலிப்ரேஷன். ஸோ இப்போ வீட்டுக்கு பிரைட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, க்ரூமை வீட்டுக்கு கூப்பிட்றாரு, வீட்டுக்கு வந்துட்டாங்க, அங்கே வந்து செலிப்ரேஷன்லாம் ஆரம்பிக்க போகுது. தென் ஃபீஸ்டிங் ட்ரிங்கிங் அப்படின்னு பார்ட்டி ரொம்ப செலிப்ரேஷன் அங்கே இருக்க போகுது. அப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா பிரைடுக்கிட்ட, இனிமேல் நீ வந்து அந்த காட், அல்மைட்டி காட், இந்த சர்ச்சில் இந்த காடை பற்றி இப்போ யோசிக்க வேணாம், நம்ம இனி யோசிக்க வேண்டிய காட் யாருன்னா காட் பேச்சஸ். இதுவும் அந்த க்ரீக் மித்தாலஜியில் வர காட் தான். வைன், நேச்சர், ஃபெர்டிலிட்டியோட காட். தென் ஹைமன், கிரேசஸ், இந்த மாதிரி அந்த க்ரீக்கில் இந்த மேரேஜ், செலிப்ரேஷன், வைன், நேச்சர் சம்மந்தப்பட்ட காட்ஸை மட்டும் தான் நம்ம இப்போ நினச்சி பார்க்கணும். அந்த காடை வந்து சர்ச்சோட முடிச்சிடலாம், ஏன்னா சர்ச் செரிமனியெல்லாம் ஓவர். ஸோ இங்கே வந்துட்டோம், இனி செலிப்ரேஷன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி 14th ஸ்டான்ஸால் சொல்கிறாரு. தென் 15th ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா, க்ரூம் ஒத்துக்கிறார், இது வந்து ஒரு ஹோலி டே தான், அது மட்டும் இல்லாமல் சன் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, நாள் ரொம்ப நல்ல ஒரு நாளாக இருக்குது, இது கல்யாணம் நடந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. திடீர்னு இப்போ டோன் மாறுது, இப்போ ஒரு மாதிரி ஒரு ரிக்ரெட்ஃபுல் டோனுக்கு போகிறாரு. ஏன் அப்படின்னா, இவர் கல்யாணம் நடந்த நாள் வந்து June 20 சம்மர் சால்ஸ்டிஸ். இந்த சம்மர் சால்ஸ்டிஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் எர்த்துடைய 2ல் ஒரு போல் வந்து ஒரு சன்னை பார்த்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆங்கிளில் டில்ட் ஆகிருக்கும், ஓகேவா. ஸோ வந்து பகல் நேரம் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும், நைட் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஓகேவா. ஸோ இதை தான் லாங்கஸ்ட் டே ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷார்ட்டஸ்ட் டைம் நைட்டு வந்து நைட் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நாள் டைம் பகல் நேரம் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், ஓகேவா. வருஷத்தில் இந்த ஒரு நாள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதனால இப்போ ஸ்பென்சருக்கு ஒரு வருத்தம், நைட்டில் தான் நிறைய விஷயங்கள் நம்ம ஒன்றா சேர்ந்து இருக்க போகிறோம் என்னுடைய பிரைடு கூட, அந்த டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, பட் டே வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, ரொம்ப நீளமாக போகிற மாதிரி இருக்குது, இந்த ஒரு நாளாக கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்ரெட்டை இந்த ஸ்டான்ஸால் சொல்கிறாரு ஸ்பென்சர். தென் 16th ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா, திரும்ப அவருடைய அந்த வருத்தத்தையே மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறாரு. இந்த நாள் ரொம்ப லாங்கஸ்ட் டே ஆகி போச்சு, இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த வருத்தம் சொல்லிட்டு இருக்காரு. பட் ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஈஸ்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே டார்க்னஸ் வர ஆரம்பிச்சிட்டு, அப்போ ஈவினிங் வர ஆரம்பிச்சிருச்சு, அப்பாடா சூரியன் அப்படியே மறைஞ்சிட்ருக்குது, ஈவினிங் ஆகிடுச்சு, அப்போ கூடிசியில் நைட் வந்துடும், ஸோ சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி ஏர்ஜ் பண்ணுறாரு டார்க்னஸை, ஓகேவா. சரி இப்போ ஈவினிங்கை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு நிம்மதி, எப்பாடா லாங்கஸ்ட் டேன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தேன், நல்ல வேளை சாயங்காலம் ஆகிட்டு, இன்னும் கொஞ்சத்தில் நைட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்போ ஸ்பென்சருக்கு வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி பிகினிங்லேயே பார்த்தோம், 16 ஸ்டான்ஸாஸ் வந்து டே லைட்டை பற்றி, டே லைட்டில் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் மீதி ரிமைனிங் 8 வந்து நைட் டைமில் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஈவினிங் ஆச்சுன்னு சொல்லிட்டு 16th ஸ்டான்ஸால் பார்த்தோம். இப்போ 17th ஸ்டான்ஸால் வந்து அவருடைய நைட் டைம், வெட்டிங் நைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகேவா. இப்போ 17th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த கல்யாணத்துக்கு வந்த சிங்கர்ஸ், டான்சர்ஸ் எல்லாருமே போஸ்டில் எல்லாம் சீக்கிரம் கிளம்புங்க, ஆனால் என்ன பண்ணிட்டு போயிருங்க, என்னுடைய பிரைடை மட்டும் கொண்டு போய் அந்த வெட்டிங் ரூமில் கொண்டு விட்டுட்டு நீங்களாம் உங்கள் வீட்டுக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது இவர் வந்து போகும்போது பெட்டில் இவருடைய பிரைட் படுத்துருக்குறாங்க. அவங்களை பார்க்கும்போது இவருக்கு யாரோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, மையாங்களும் க்ரீக் காடஸ் தான், ஜூவஸோடைய லவ்வர். இவங்களுக்கும் ஜூவஸ்க்கும் வந்து ஒரு பையன் உண்டு, ஹெர்மெஸ் தான் இவங்களுடைய சன். இவங்க ஒரு மவுண்டெயின் காடஸ், ஓகேவா. ஸோ இவங்க படுத்துருக்கிற மாதிரியே இவருடைய பிரைடும் படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறாரு 17th ஸ்டான்ஸால்.
தென் 18th ஸ்டான்ஸால என்ன சொல்ல அப்படின்னா, நைட் எப்படியோ வந்துட்டுப்பா. நம்ம ரொம்ப நேரம் எதிர்பார்த்தோம் மார்னிங் டைமில் நைட் எப்போ வரும் நைட் எப்போன்னு சொல்லிட்டு இப்போ நைட் வந்துருச்சு. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. தென் நைட்டு கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களை அப்படியே கவர் பண்ணிடு. எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எங்களுக்கு வராமல் நீ தான் எங்களை கவர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 18th ஸ்டான்ஸால சொல்கிறாரு. இந்த 19th ஸ்டான்ஸால பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு மனசுக்குள்ளே ப்ரே பண்ணிக்கிறாரு, கடவுளே எந்த ஒரு கெட்டதும் நடந்துடக்கூடாது நைட்டில், எந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்ஸும் இல்லை ஒரு கெட்ட எண்ணமும் அவன் மைண்டுக்குள்ளே என் மைண்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. நாங்கள் சந்தோஷமாக இந்த நாளை ஆரம்பிக்கணும். ஸோ எந்த கெட்ட எண்ணங்களும் எங்களுக்கு வந்துடக்கூடாது, எந்த ஒரு ஸ்பிரிட்ஸ் எங்களை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரே பண்ணிக்கிறாரு. இந்த ஸ்டான்ஸாக முழுக்க என்னென்ன த்ரெட்ஸ் எங்களுக்கு இருக்குது, என்னென்ன ஆபத்துகள் இந்த டைமில் வரும், அதிலேருந்துலாம் எங்களை காப்பாற்றிருங்க, யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, எங்கள் 2 பேரும் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த 19th ஸ்டான்ஸால சொல்லியிருக்காரு ஸ்பென்சர். தென் 20th ஸ்டான்ஸால பார்த்தோம் அப்படின்னா, சைலன்ஸ் இந்த இடம் முழுக்க அப்படியே பரவட்டும் அப்படின்னு சொல்கிறார். எங்கேயுமே சத்தமே கேட்கக்கூடாது, சைலன்ஸே எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கட்டும். ஸ்லீப் தூக்கம் அப்படிங்கிறது எப்போ தேவையோ அப்போ வந்தால் போதும், அது வரைக்கும் தூக்கம் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு. தென் நூற்றுக்கணக்கான இந்த லவ் கியூபிட்ஸ், குட்டி குட்டி கியூபிட்ஸ்லாம் எங்கள் பெட்டுக்கு மேலே அப்படியே பறக்கட்டும், அழகழகாக பறக்கட்டும். அந்த டைனி கியூபிட்ஸ் எல்லாமே அதுங்களுக்குள்ளேயே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டோம், பகல் வரைக்குமே ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும், அப்போ தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 20th ஸ்டான்ஸால சொல்லியிருக்காரு ஸ்பென்சர். தென் 21st ஸ்டான்ஸால பார்த்தோம் அப்படின்னா, க்ரூம் வந்து அப்படியே மூனை பார்க்குறாரு, 3 ஜன்னலையாக மூனை பார்க்குறாரு. சிந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூனை ரெஃபர் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? மூனை பார்க்குறாரு, அதுவுமே ஒரு க்ரீக் ரெஃபரன்ஸ் தான். மூனை பார்க்குறாரு. பாதிரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த மூன் காடஸ் கிட்ட ப்ரே பண்ணுறாரு. இந்த நைட் வந்து ஒரு ஃபேவரபிள் நைட்டாக இருக்கணும், குறிப்பாக என்னுடைய பிரைடுடைய அந்த கருப்பை வந்து கொஞ்சம் ஃபர்டைலாக இருக்கட்டும், அப்போ தான் எங்களுக்கு குழந்தைங்க பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்டைலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாரு. இது இந்த 21st ஸ்டான்ஸால. தென் 22nd ஸ்டான்ஸால பார்த்தோம் அப்படின்னா, இப்போது நிறையா டெய்டிஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு, சப்போர்ட்டாக இருக்க சொல்லி கேட்குறாரு. ஃபஸ்ட்டு ஜூனோ, ஜுவஸுடைய ஒய்ஃப், அவங்க வந்து காடஸ் ஆஃப் மேரேஜ். அவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்களுடைய ஒற்றுமை, எங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காகவும் புனிதமாகவும் இருக்கணும், அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சேர்ந்த தருணம் வந்து ஒரு பயனுள்ள தருணமாக இருக்கணும், வாழ்க்கை முழுக்கவே பயனுள்ளதாக நாங்கள் வாழணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாரு. அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்ட மாதிரியே ஹீப், ஹைமன் அப்படிங்கிற அந்த 2 காடுகிட்டையுமே கேட்குறாரு. இதே இதை நான் அவங்ககிட்ட கேட்டதை அவங்ககிட்டையும் கேட்குறேன், என் வாழ்க்கை கொஞ்சம் நல்லதாக அமைய இருக்குது, நீங்கள் தான் அது அருள் புரியணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டெய்டிஸ்க்கெல்லாம் கேட்டுக்கிறாரு ஸ்பென்சர். தென் 23rd ஸ்டான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எல்லா விதமான காட்கிட்டையும் வேண்டுறாரு ஸ்பென்சர். இந்த சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா காட்டையும் கேட்டுக்கிறாரு. எல்லா தெய்வங்களும் நீங்கள் நான் சொல்கிறத கேட்கணும், எங்கள் மேரேஜை நீங்கள் ப்ளெஸ் பண்ணணும், ப்ளெஸ் பண்ணி ஒரு லார்ஜ் பாசிட்டிவிட்டி நீங்கள் தரணும். பாசிட்டிவ் அப்படின்னா ஜென்ரேஷன்ஸ், எங்கள் குழந்தைங்க பிறக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலைமுறையை வம்சமே நல்லா செழிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. அப்படி செழிச்சதுன்னா என்னுடைய தலைமுறையாக கடவுள்களை நாங்கள் போற்றி புகழ்வோம், உங்களுக்கு தான் பெருமைகள் சேரும், உங்களுக்கு தான் புகழ் சேரும், அதுக்கு நான் உறுதி. ஸோ எங்களுக்கு ஒரு லார்ஜ் பாசிட்டிவிட்டியாக கொடுங்க, பிள்ளைங்க பறந்துக்கிட்டே இருக்கணும், எங்கள் ஜென்ரேஷனாக எங்கள் வம்சம் வந்து செழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரு காட்ஸ் கிட்ட. தென் லாஸ்ட் 24th ஸ்டான்ஸாக இந்த என்வாயில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சாங்கை பற்றி சொல்லி, இது ஒரு குட்லி ஆர்னமெண்ட், இது ஒரு சிறந்த ஒரு அணிகலனாக இருக்கும், ஒரு கிஃப்ட் மாதிரி, என்னுடைய பிரைடுக்கு இது ஒரு சிறந்த ஒரு கிஃப்டாக இருக்கும். தென் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது மாதிரி நிறைய அடார்ன்மெண்ட்ஸ், இந்த மாதிரி புகழ்கள் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், தப்பே கிடையாது, நீ ஏற்றவதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டைம் ரொம்ப ஷார்ட், அதாவது சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், டைம் இல்லை, டைம் ரொம்பவே ஷார்ட் தான். ஸோ இந்த போயம் மூலமாக அவர் ப்ரெசென்ட் பண்ணுற, இந்த வேர்ட் மூலம் அவர் ப்ரெசென்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு என்லெஸ் மான்யூமெண்ட்டாக இதை அவர் எப்படி வச்சுருக்காரு, ஒரு என்லெஸ் முடிவில்லாத ஒரு நினைவு சின்னமாக இந்த போயம் காலங்காலத்துக்கு இருக்கும். அவர் எழுதி வச்ச மாதிரி இப்போவும் பல நூற்றாண்டுகள் கழித்து நம்ம இப்போவுமே அதை படிச்சுட்ருக்கோம். அந்த அளவுக்கு அவருடைய லவ்வை இப்போ வரைக்கும் நிலைக்க வச்சுருக்காரு இந்த ஒரு ஓட் மூலமாக. இப்போ இந்த போயமோட தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, செலிப்ரேஷன் ஆஃப் மேரேஜ் ஒரு முக்கியமான தீமாக சொல்லலாம். லவ் இல்லைன்னா ஸ்பென்சர் 24 ஸ்டான்ஸாக, அதுவும் 400+ லைன்ஸில் எழுத வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இவ்வளோ அழகாக அப்படியே இழைச்சி இந்த போயமை உருவாக்கியிருக்காரு. லாஸ்ட்டில் சொன்ன மாதிரியே ஒரு முடிவில்லாத ஒரு நினைவு சின்னமாக அவருடைய லவருக்கு விட்டுட்டு போயிருக்காரு. காலங்கடந்து நம்மளும் அதை வாசிச்சுட்ருக்கோம், நமக்கு அடுத்தவர்களும் வாசிப்பாங்கங்கிற அளவுக்கு அப்படியே முழுக்க தொடர்ந்து வருது இல்லையா? ஸோ இதை விட ஒரு சிறந்த கிஃப்ட்டு யாருமே அவங்க பிரைடு கொடுக்க முடியாது அப்படிங்கிறத ஸ்பென்சர் இந்த ஓட் மூலமாக நிரூபிச்சிருக்காரு.